அண்ணன் ஜோதிமுருகன் அவர்களுக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு நாங்கள் ஒரு 25 கட்சி நிறுவன தலைவர்களோட இங்கே வந்து அவருக்கு ஆதரவை தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பிக்கணுன்ற எங்களோட வந்து அவர் வாழ்த்து சொல்லியிருக்கோம். பொதுவாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற எந்த அரசியலமைப்பு கட்சியுமே எங்களுக்கு பிடிக்காத செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறதும் தொடர்ந்து ஒரு சாதனை அமுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு காரணத்தினால தனி கட்சி ஆரம்பிக்கிற நோக்கமே. தனி கட்சி ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க இடையில ஏதாவது சர்க்கிளையும் பொருளாதார வீழ்ச்சியை கண்டுட்டு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை கூட்டணி கட்சி ஒரு சீட் 2 சீட் வாங்கி அதை அப்படியே காணாமல் போகிற மாதிரி தான் இன்னி வரைக்கும் வாக்குகள்லாம் வந்துச்சு. அதனால் இந்த 2026 தேர்தலில் நாம் எல்லாமே நலிவடைஞ்ச கட்சிகள், சின்ன கட்சிகள், அமைப்புகள், பேரவைகள், மன்றங்கள், சங்கங்கள், காவடி சங்கங்கள், அறக்கட்டளை வச்சு நடத்தி சமூக சேவை செய்கிறவங்களாம் கூட ஒருங்கிணைச்சு ஒரு தலைமையின் கீழே 234 தொகுதியும் 3வது அணி நாம தான் உண்மையிலேயே 3வது அணியாக களம் கண்டு குறைந்தது 60 தொகுதிகளில் ஜெயிக்கக்கூடிய பிரம்மாண்டமான தொகுதிக்கு நன்கு பரிச்சயமான நபர்களை தேர்ந்தெடுத்து இந்த அரசியலை நம்ம வந்து கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் தான் வந்து கலந்து அண்ணன் ஜோதிமுருகன் சந்திச்சு பேசியிருக்கோம். அது இந்த ஆண்டு நிச்சயம் நிறைவேறும் என்பதில் சிறிது மையமில்லை என்பதை தங்கள் முன் தெரிவித்து சந்தோஷப்படுகிறேன். நமது வெற்றி பயணம் தொடரும். அடுத்தடுத்த நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நன்றி.